வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு வீட்டு ஓர் மீடியாவில் விக்கி தி பிக் பாஸ். நான் உங்கள் விக்கி. டே 2 சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே 1 அந்த டாஸ்கின் விளைவாக பார்த்தீங்கன்னா ஃபேட்மேனுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகி ஒரு மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்தார். தக்காளி வழக்கம் போல் மார்னிங் வந்து கருப்பாயின்னு பாட்டை போட இவங்கெல்லாம் ஆட்டம் போட அப்படியே ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் கூப்பிட்டு, ஐயா நீங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸும் பிரிஞ்சிருக்கீங்களே, ஒரு ட்விஸ்ட்டுக்கு எதனா ஒன்று பண்ணுவோமா, பாய்ஸ்லேருந்து ஒருத்தர் கேர்ள்ஸ்லையும் கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தர் பாய்ஸ்லையும் ஸ்வாப் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாம் போயிட்டு முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தாங்க. ஓகே இதில் என்ன அப்படின்ற மாதிரி பேசி கடைசியில் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி ஒரு மணர்வா முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்படியே இந்த கேர்ள்ஸ் டீம் பக்கம் வந்தீங்கன்னா பவி அப்படின்னு பேர் எடுத்தாங்க. லாஸ்ட்டில் பவி தான் ஓகே பண்ணாங்க. ஆனால் நடுவில் நடந்த சம்பவம் இருக்குது பாருங்கள். பவி ஏன் போனோம், நான் போகக்கூடாதா, நீ போன என்ன, எதுக்காக பவி, அந்த பொண்ணு குட் கேளு இந்த பேட் கேளு அப்படின்னு சொல்லி நடுவில் பயங்கரமான கலாபரமாக ஆச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் தான் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏமா நான் இதெல்லாம் ஒன்று பண்ணால் உனக்கு பொறுக்காதா அப்படின்னு சொல்லி பவித்ரா முறைக்க, அப்புறம் ஜாக்லின் வந்து இழிக்க, அப்புறம் திருப்பி பவித்ரா மாதிரி முறுக்கின்னு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து அழுகிறதுக்குனே ஒரு ரூம் இருக்கும் போல இருக்குது. அந்த ரூமில் முதல்ல பவித்ரா போய் அழுதாங்க. போய் அழுதுட்டு வந்து கடைசியில் வந்து பவித்ரா உள்ளே போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஜாக்லின் போய் 2-3 பேர்ட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்க, அப்புறம் ஜாக்லின் ஒரு மாதிரி அழுக வந்து திருப்பியும் பவித்ரா அழுக அதே ரூமில் போய் ஜாக்லின் அழுக. ஜாக்லின் அதோட நிறுத்தாமல் போய் நம்ம செஃப்ரி கிட்ட போயிட்டு, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி உயிரினர் பேர் சொல்ல, தெரியும் காலைல நான் வேறு பாத்ரூமில் போய் அழுக போகிறீங்களா அப்படின்னு மொக்க பண்ணி அமிச்சிட்டான். இந்த ஜாக்லினுக்கு வந்து மொக்க வாங்குறதே பெரிய வழியாக போச்சு. இந்த டாஸ்கில் ஒரு பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரொம்ப மூச்சு முடுக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் நம்ப வைப்பேன், இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு. அழகாக நம்ம சுனிதா வந்து நோஸ் கட் போயிடுவாங்க. உன்னை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க, உன்னை பார்த்தா பாவமே வராது, முதல்ல உன்னை வந்து நாங்களே நம்ப மாட்டோன்ற மாதிரி தான் வந்து சுனிதா நோஸ் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சுனிதா சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு அமைதியை வந்து நிலக்குளிக்கிற ஒரு பர்சனாக வந்து ஜாக்லின் இருக்கா அப்படின்னாங்க. ஆனால் சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் டீம் வந்து ஜாக்லின் இல்லைனா கூட ஓரளவு ஒத்துமையாக இருப்பாங்க போல இருக்குது. இந்த ஜாக்லின்ங்கிற ஒருத்தி வந்து உள்ளே போந்து ஏதோ பண்ணின்னு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று தான் கிச்சனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சமைக்கிறது 2 பேர் தனித்தனியாக சமைச்சிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து ஒரு லக்ஸரி பஸ்ஸர் டாஸ்க் வச்சு, டாஸ்க் கிடையாது, லக்ஸரி பஸ்ஸருக்குள்ளே வந்து பாய்ஸில் 3 பேர் கேர்ள்ஸில் 3 பேர்னு சொல்லி தீபக், அர்ணவ், அப்புறம் விஜய் விஷால் பாய்ஸ்லையும், கேர்ள்ஸில் வந்து ஜாக்லின், தக்ஷா குப்தா, ஆனந்தின்னு போனாங்க. பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து நல்லா சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் பாய்ஸும் ஓரளவு பண்ணிவிட்டு கடைசியில் உப்பை மறந்து வந்துட்டாங்க. இந்த உப்பு பஞ்சாயத்தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கமே வந்து பாய்ஸ் பக்கம் தானே இருக்குது. நீங்கள் வந்து உள்ளார அந்த லக்ஸரி பஸ்ஸுகளில் நீங்கள் வாங்கின அந்த டாஸ்க் இந்த இதுவெல்லாம் மல்லிகை சாமான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து நீங்கள் உப்பை கொடுக்கணும். அங்கே இருந்து 2 பாக்கெட்டு தான், அதில் ஒரு 2 பாக்கெட்டையும் நீங்கள் எடுத்துன்னு போன என்ன கதைன்னு சொல்லி, அப்புறம் அந்த உப்புக்கு ஒரு பஞ்சாயத்து வந்து நாங்கள் சமைக்க மாட்டோம், நாங்கள் உண்ணாவது இருக்கோம்னு சொல்லி திருப்பி ஜாக்லின் வந்து ஒரு பஞ்சாயத்தை பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேட்மேன் பேசி கடைசியில் ஒரு பஞ்சாயத்து ஆகி உப்பை கொடுத்து அவங்க 2 பேருமே முறையாக பிக் பாஸ் வீட்டில் செகண்ட் டே தான் வந்து பிக் பாஸோட அடுப்பு எரியப்பட்டது. சரி ஃபைனலாக சமைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்துக்குமரனும் ஜாக்லினும் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. பயங்கரமாக போயிட்டுருக்கப்போ வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து நடுவில் போயிட்டு ஜாக்லின் வாங்க சாப்பிட்லாம், சுட இருக்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு முத்துக்கு சமூகம் வந்துச்சு போல் இருக்குது. அவருக்கு உண்மையில கோவப்பட்டாரா இல்லைன்னா ஒரு டாஸ்க்குக்காக பண்ணுறாரான்னு தெரில. ஆனால் 2-3 இடத்துல வந்து முத்துக்குமரன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. உன்னை எப்படிலாம் எதிர்பார்த்தோம், நீனே இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் 2 நாள் நடந்திருக்கு. 2 நாளில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் வந்து அர்ணவ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்புறம் கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லாருக்குமே தெரிஞ்சதா ஜாக்லின் வந்து ஒரு இரிட்டேட்டிங் பர்சனாக இருக்காங்க. உங்களுக்கு யார் எப்படி இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டே 2 சம்பவம் இவ்வளோ தான், வந்து பெருசாக வேறு எந்த சம்பவமும் நடக்கலை. டே 3லாச்சும் எதனா மிகப்பெரிய சம்பவம் நடக்குதான்னு உங்களை மாதிரி நான் அவ்வளோ காத்துட்ருக்கேன். நடந்தால் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வரைக்கும் உங்களுக்கு விடைபெறும். நான் கிட்ட பாய், see you.